நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு ஆர்டினரி வீக் ஸ்டார்ட் விலாக் தான். அதனால் 3 நாள் லீவு. சாட்டர்டே, சண்டே, மண்டே இங்கே வந்து செப்டம்பர் 1 லேபர் டேனால லீவு. அதனால் 3 நாள் சூப்பராக பொழுது போயிடுது. எனக்கு இது வீடியோ போடுறதுக்கு டைமே இல்லை. இன்றைக்கி ஆர்டினரியாக காலையில் ஒரு சேமியா உப்புமா ஆஸ் யூஷுவல் மிக்சடு காய்கறி போட்டு எப்பயுமே ப்ரீ பிளான்டாக நான் வந்து வெங்காயம், இஞ்சிலாம் முதலே நறுக்கி வச்சுருவேன். அதனால் உப்புமா சூப்பராக பண்ணியாச்சு காலையில். அப்புறம் தட்டக்காய் இந்த இதில் வந்து நாங்கள் இந்தியன் ஸ்டோரில் வந்து தட்டக்காய் வாங்கிட்டு வந்தோம். இது தட்டாம்பயிறு காய் நம்ம ஊர்லேயும் நிறைய கிடைக்குது, இங்கேயும் நிறைய கிடைக்கிது. ரொம்ப விலையும் $2 என்னமோ தான் ஒரு கட்டு. அதனால் நிறைய வருது. இதை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கும் நல்லது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வந்து அடுத்த நாளே பண்ணிடணும், அதில் அழுகி போயிடுறது. நான் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முதல்ல வந்து இந்த காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா மைக்ரோவனில் 6 நிமிஷம் வேக வச்சு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், வரமிளகா நல்லா தாளித்து இந்த தட்டைப்பயிரையும் போட்டு தட்டைப்பயிர் வேக வச்சது இந்த காயையும் போட்டு நல்லா வதக்கி கடைசியில் கொஞ்சம் தேங்காய், எல்லாமே தேங்காய் எண்ணெயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். பெருங்காயம் நிறைய போடணும், அப்போ தான் இது வந்து உடம்புக்கு ஒன்றும் செய்யாது. இதை வந்து நம்ம வந்து சாப்பாட்டோடையும் சாப்பிடலாம், சும்மா ஒரு குழந்தைக்கு பவுலில் போட்டு கொடுத்தா சுண்டல் கணக்கில் சாப்பிடலாம். சூப்பராக சுண்டல் டேஸ்ட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த தாளிப்பு வடகம் போட்டு ஒரு குழம்பு. இந்த வடகம் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. உளுந்தம்பருப்பும் வெங்காயமும் நல்லா இது பண்ணி காய வச்சு எடுத்தது. குட்டி வெங்காயம் தான் போடணும். இது வந்து நான் முதல்லலாம் அப்படியே போட்டு வதக்கி குழம்பு பண்ணுவேன். ஆனால் அது வந்து கரைஞ்சி போய்டுறது ஏன்னு தெரியல. அதனால் அந்த விட முதல்ல வடகத்தை வந்து நல்ல கடலெண்ணெயில் நல்லா இந்த வடகத்தை பொரித்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், வரமிளகாய் அந்த வடகத்தையும் போட்டு நிறைய வெந்தயம் போட்டு நிறைய புளி, மஞ்சப்பொடி போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா எங்கள் வீட்டு குழம்பு பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டை வச்சு இறக்கிட்டால் சூப்பராக இருக்கும். இந்த குழம்பு வந்து ஒரு 5 நாள் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இன்றைக்கெலாம் வந்து அப்படியே பண்ணேன். அவ்வளோ அரோமா சீக்கிரம் காலியாகி உடனே காலியாகிட்டேன். நிறைய வடகம் போட்டு கொஞ்சம் குழம்பு ஜாஸ்தியாக தான் பண்ணேன். பட் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுருந்தேன். அதே சட்னியை தான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுண்டைக்காயையும் அந்த வடகம் பொரிச்சதுலேயும் வறுத்து எடுத்துட்டேன். ஏன்னா சாதம் மிஞ்சி இருந்தது. பழைய சாதத்துக்கு சுண்டைக்காய் இருக்கும். கிளைமேட் ரொம்ப மோசமாக இருந்தால் கூட இங்கே சாதம் மிஞ்சி இருந்தால் நாங்கள் பழைய சாதம் வந்து சாப்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து பழைய சாதம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் இந்த பழைய சாதம், சுண்டை வத்தல், இந்த தாளிப்பு வடக குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்தது. சௌச்சோ கூட்டு, இந்த பொரியல், இந்த ரெசிபியெல்லாம் நிறைய தடவை என்னுடைய பழைய வீடியோஸில் இல்லை ஷார்ட்டில் லாங்கில் ஒரு அழுக்க போட்டுட்டேன். ஆனால் கூட இங்கே பண்ணுறதை வந்து நிறைய வியூவர்ஸ் புதுசாக சேர்ந்துருக்கிறதுனால திருப்பி அவங்க டிஎம் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து இந்த வடகம் எப்படி பண்ணுவீங்க, இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து அந்த பழைய வீடியோஸை போய் பாருங்கன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா எல்லோரும் புதுசாக தான் பார்ப்பாங்க, பழசை போய் பார்க்க மாட்டாங்க. இஷ்டம் இருந்தவங்க போய் பாருங்கள். அன்றைக்கி சாயங்காலம் ஒரு மினி வாக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வீட்லேயும் மரம் வந்து அப்படியே எட்டி பார்க்க மேலே இருக்கும். மேலே அப்படியே கழுத்தையே சுழிக்கிறோம், அவ்வளோ பெரிய மரமாக இருக்கும் ஒவ்வொரு மரமும். இங்கே எனக்கு ஆச்சரியப்படுத்த வைக்கிறது வந்து மரங்கள் தான். அப்படியே என் பேரனோட நல்ல குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்னாப் எடுத்துகிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு.